வெல்கம் டு பிரணரிஸ் வண்டர் உலகம். இன்னைக்கு நாங்கள் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு முருகர் கோயிலில் என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா நடக்குது? நல்லூர் தேர் திருவிழா தான் நடக்குது. நல்லூர்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஊர். நல்லூரில் கந்தசுவாமி டெம்பிள்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தான் அந்த கோயில். அந்த ஊர் கோயிலில் எப்படி தேர் திருவிழா சிறப்பாக நடக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் இருக்கிற இலங்கை தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பால்குடம், காவடி, அலகு குத்துறது, தீச்சட்டி, அப்புறம் தேரு இழுப்பாங்க. இங்க பாருங்களே, தேரை எப்படி பிரம்மாண்டமா அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இதோட சிறப்பம்சம் என்னதுன்னா, இது ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்து இங்கே தான் அசம்பிள் பண்ணாங்க. நம்ம ஊரில் எப்படி கடை போட்டு சேலை, வேஷ்டி, சட்டையெல்லாம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டால் போட்டு சேலை, வேஷ்டி, அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் திருவிழாவில் எப்படி பந்தல் போட்டு ஜூஸு, தண்ணி, மோர் எல்லாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஜூஸு, தண்ணி, மோர், பாப்கார்னு, வாட்டர்மெலன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க போய் சாமியை பார்க்கலாம். இப்போ சாமிக்கு அபிஷேகம் நடக்குது. வாங்க சாமியோட அபிஷேகத்தை பார்க்கலாம். எனக்கு இதுதான் செகண்ட் டைம் நல்லூர் தேர் திருவிழாவை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இங்கே பாருங்களே, எவ்வளோ தமிழ் மக்கள் நல்லூர் தேர் திருவிழா பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்கன்னு. இந்த நல்லூர் தேர் திருவிழாவை பார்க்கறதுக்காகவே அமெரிக்காவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸில் இருந்தும் பக்கத்து நாடான கனடாவில் இருந்தும் மக்கள் வந்திருக்காங்க. சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடக்கும்போது நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் முருகர் சாமிக்கு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அலங்காரம் முடிஞ்சு தீபாவளி காமிக்கிறாங்க. சாமியை எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்களே.
அதுக்கப்புறம் காவடி ஆட்டம் பாருங்களே. பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமியை பல்லாக்கில் வச்சு படி இறங்கி போய் தேரில் வைக்க போகிறாங்க. சாமியை தூக்கிட்டு வந்து தேர்ல வைக்க போறாங்க. கோயிலை சுத்தி வரதுக்காக தேர் ரெடி ஆயிடுச்சு. வீடுகளை பிரதிபலிக்கும் மாதிரி அங்கங்க ஆறுபடை வீடு போஸ்டர்களை ஒட்டி அப்புறம் ஸ்டால் போட்டு வர பக்தர்களுக்கு எல்லாம் பலகாரங்கள், ஜூஸ், தண்ணி, மோர் இதெல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு குடும்பத்தோட தேர் இருக்க வாய்ப்பு கிடைத்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளும் முருகரோட தேரை கடைசி வரைக்கும் இழுக்க பாக்கியம் கிடைத்தது. வெற்றிகரமாக தேரை இழுத்து முடிச்சிட்டோம். அப்புறமா சாமிக்கு பச்சை சாத்திட்டு கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க.
நாங்கள் கீழே கேன்டீனில் போய் அன்னதானம் பாக்ஸ் வாங்கிட்டோம். அதோட மெனு என்ன தெரியுமா? அதாங்க பார்க்கலாம். சாம்பார், கூட்டு, உருளைக்கிழங்கு கிரேவி, இதுதான் அன்னதானம் பாக்ஸில் இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.